ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் கோர்ட் வெப்சைட்டில் வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கூட ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தேன், இந்த ஆஃபீஸ் சிஸ்டம் வாட்ச்மேன் வந்து ரிசல்ட் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது பப்ளிஷ் பண்ணல. என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்து மெட்ராஸ் கோர்ட்டில் இந்த ஜோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட், ரூம் பாய், ஸ்வீப்பர், கார்டனர், வாட்ச்மேன், சானிடரி ஒர்க்கர், இது எல்லாமே வந்து வேகன்சி மறுபடியும் வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்து கண்டினியூ மெட்ராஸ் கோர்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாப் வந்து கண்டினியூ அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. டேட்டு போட்டிருக்காங்க. கடைசி தேதி, அதாவது லாஸ்ட் டேட் வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. 5/5/2025 வரைக்குமே நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷனு. கட்டணம் செலுத்துறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 6/5/2025. ஒரு நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 6/5/2025க்குமே நம்ம வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணலாம். இதில் வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோப்தார் அப்படின்னா அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி வந்து ஒயிட் ஷர்ட் போட்டு இந்த செங்கோல் வச்சுட்டு நிற்பாங்கல்ல, அந்த ஜாப் தான் அது. ப்ளஸ் வந்து அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வீட்டு உதவியாளர், ரெசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் பதவிகளுக்கு நேரடி தேர்வின் மூலம் தெரிவு செய்வதற்கு இணையதளம் வாயிலாக மட்டும், அதாவது இதே வெப்சைட் தான் mhctn.gov.in. இந்த வெப்சைட்டில் தகுதி வாய்ந்த விண்ணப்பத்திலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. குறிப்பு அப்படின்னு போட்டு என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இதுலேயே வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுவுமே வந்து சேம் தான். அது வந்து 73/2025 நோட்டிஃபிகேஷன் நம்பர். இது 72/2025. ரெண்டுமே வந்து சேம் தான். ஆனால் வந்து வேகன்சி வந்து அதுக்கு இதுக்கு வந்து மாறும். ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையன அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுலேயுமே ஏதாவது ஒன்று செலக்ட் ஆனாலும் எதில் நம்ம கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கோமோ அதில் வந்து நமக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்புன்னு வந்து போட்டு பார்த்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் வந்து இது பண்ணணும். நீங்கள் ஆஃப்லைனில் இல்லை அஞ்சல், கொரியர் இந்த மாதிரி எதில் பண்ணாலுமே அது வந்து செல்லாததாக கருதப்படும். இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க, என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுவுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. அந்த அறிவிக்கையை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா, கணினி இல்லை மடிக்கணினி, பிசி இல்லாட்டி லேப்டாப் அதில் தான் வந்து ஃபில் பண்ணலாம். மொபைலில் டேப்லெட்லாம் ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சில பேருக்கு வந்து விண்ணப்ப கட்டணத்துலேருந்து சலுகை இருக்குது. அவங்க வந்து அதுக்கான கரெக்டான சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணி அப்ளை பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கரெக்டான தகவல் கொடுக்கணும். அதில் ஏதாவது மாறி இருந்தால் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்கள் ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து இது பண்ணாங்கன்னா, அப்படி செலக்ட் ஆனால் கூட இன்கேஸ் தெரிய வந்தால் அதுலேருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து பதிலி எழுத்தர், அதாவது வேறு ஒருத்தவங்களை எக்ஸாம் எழுத வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களால முடியாததுனால அவங்க வந்து அதை முன்னாடியே அவங்க யார் அப்படின்னு சொல்லிடணும், இவங்க தான் எழுத போகிறாங்க அப்படின்ட்டு அது சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அப்படி வந்து பதிலி எழுத்தர் கிடைக்கலாம்னு கவர்மெண்ட்டே வந்து அப்ளை பண்ணி தருவாங்க. அதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. கவனத்திற்குன்னு போட்டிருக்காங்க. மெட்ராஸ் கோர்ட்டில் வந்து எல்லாருமே வந்து தகுதியின் அடிப்படையில் வந்து செலக்ட் பண்ணப்படுறாங்க. யார்ட்டையும் வந்து காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் காசு கொடுத்து ஏமாந்தால் அதுக்கு வந்து மெட்ராஸ் கோர்ட் எந்த விதத்திலும் பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக 12th, குறைந்தபட்சமாக 8th இந்த கல்வி தகுதி தான். அதாவது 12ஆம் வகுப்பு அதிகபட்சமாக, 8ஆம் வகுப்பு வந்து குறைந்தபட்சமாக, இல்லைன்னா அதுக்கு நிகரானதாக இருக்க வேண்டும். அப்படின்னா அதுக்குண்ட சர்டிஃபிகேட் நம்மள்கிட்ட வந்து கரெக்டாக இருக்கணும். இதில் வந்து மெயினாக ஒன்று சொல்லியிருக்காங்க, அதாவது 12th படித்தவங்க இல்லை அதற்கு இணையானது படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 8th இல்லை அதுக்கு இணையானது. இன்கேஸ் நீங்கள் அதிகமாக டிகிரி ஏதாவது படித்து அதை வந்து மறைச்சிருந்தீங்க அப்படின்னா, அதை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சட்டப்படியான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 12th படித்தவங்க தான் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஹையாக இருந்தால் அதை அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். அது வந்து ஃபில் பண்ணும்போது அது தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் சென்டர்லாம் குறைவு கூற முடியாது. நம்ம தான் அதுக்கு முழு பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபில் பண்ணும்போது பார்த்து ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் மற்றும் சம்பள விகிதம் இது வந்து போட்டிருக்காங்க. எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜோப்தார் வந்து 12 வேகன்சி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சம்பள நிலை வந்து 15,700லேருந்து 58,100 ப்ளஸ் வந்து அலோவன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அலுவலக உதவியாளர் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. போன தடவை வந்து அலுவலக உதவியாளர் வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை 137 அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அவங்களுக்கு சேம் சேலரி ப்ளஸ் அலோவன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வீட்டு உதவியாளர், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் 87 எடுக்கிறாங்க. சேம் சம்பளம் ப்ளஸ் அலோவன்ஸ் கொடுக்குறாங்க. ரூம் பாய் வந்து பார்த்திங்கன்னா 4 ப்ளஸ் சேம் சம்பளம் அலோவன்ஸ் கொடுக்குறாங்க. இதற்கான தகுதியில்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வயசு வந்து 1/7/2025 அன்றைக்கி என்ன வயசு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச வயது வந்து
18 வயது, அதிகபட்ச வயது வந்து 37 வயது. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் வகுப்பினர் ப்ளஸ் வந்து பழங்குடியினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறைந்தபட்ச வயது வந்து 18, அதிகபட்சம் 37 இருக்கணும். இந்த பிரிவுகளில் வராதவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 32. இன்கேஸ் அவங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வயது குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 47 வயது. இதில் வந்து அந்த டேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வயதுக்கு அந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும், அப்படிலாம் அந்த டேட்டுக்கு அப்புறம் பார்த்துருக்கணும். அது வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க, எல்லா பிரிவுக்குமே. அது வந்து இது பார்த்துக்குங்க. அலுவலக பதிவாளர் பதவிக்கு வந்து முன்னுரிமை, அதாவது நீங்கள் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம், சமையல் மற்றும் வீட்டு பராமரிப்பு இவற்றில் அனுபவம், இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. வீட்டு உதவியாளர் பணிக்கு அதே மாதிரி அதுலேயும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. தேர்வு கட்டணம் வந்து ஒரு முக்கியமான ஒன்று. தேர்வு கட்டணம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, பொது பிரிவினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அண்ட் சீர்மரபினர் மற்றவர்கள் இவங்களுக்கு வந்து 500. எத்தனை பதவிக்கு விண்ணப்பித்தாலும், இது வந்து தெளிவாக எனக்கு தெரியல. ஒவ்வொன்றுக்குமே 500 போன டைம் வந்து ஒவ்வொன்றுக்குமே 500 தான் கட்டணும். ஆனால் இந்த தடவை எத்தனை பதவிக்கு விண்ணப்பித்தாலும் 500ன்னு போட்டிருக்காங்க. நம்ம அதை வந்து அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு வந்து தெரியும் அது எப்படி கேட்குறாங்க அப்படின்னு. ஆதி திராவிட அருந்ததி பழங்குடியினர் அவங்களுக்கு வந்து கிடையாது ஃபீஸு, முழு விலக்களிக்கப்படுகிறது. எல்லா வகுப்பை சேர்ந்த 40% அதற்கு மேல் குறைபாடுகள் மாற்றத்தினாலே அவங்களுக்கு வந்து முழு விலக்களிக்கப்படுகிறது. தெரிவு செய்யும் முறை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம், பொது எழுத்து தேர்வு, செயல்திறன் தேர்வு, ஸ்கில் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு, இந்த 3 ப்ராசஸ்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒன்று செலக்ட் ஆகி அந்த கட் ஆஃப் அது மூலமாக வந்து லாஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாம் அதாவது எழுத்து தேர்வு பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண் வந்து 65க்கு 90 நிமிடங்கள், அதாவது 1.5 மணி நேரம் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு, அதில் தமிழில் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். மொத்த மதிப்பெண்கள் வந்து 25, இதில் குறைந்தது 10 மதிப்பெண் எடுத்தால் தான் நீங்கள் வந்து பாஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை அறிவு ஜென்ரல் நாலேஜ், அது வந்து 40, அதுலேயும் குறைந்தது 10 எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம், இது ஒன்று, நடப்பு நிகழ்வு, கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சிலபஸ்லேருந்து கேட்போம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதாவது நம்ம எழுதியிருக்கோம் எக்ஸாமு, அதே மாதிரி தான் இதுலேயும் வரும், ஈஸியாக தான் இருக்கும். விண்ணப்பதற்கு வந்து பகுதி ஆ மற்றும் ஆவில் தனித்தனியாக தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எந்த ரேஷியோவில் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னா 1:4 அப்படின்னு தான். ஒரு வேகண்ட்டுக்கு 4 பேர் வந்து கூப்பிடுவாங்க. அதுலேருந்து ஸ்கில் டெஸ்ட் வச்சு அதுலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, இந்த லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கெலாம் வந்து மார்க் உண்டு. இந்த மாதிரி லைசன்ஸுக்கு 3 மார்க்கு, சமையல் அனுபவம் இருந்தால் அது 1 மார்க்கு, வீட்டு பராமரிப்பு அதுக்கு 1 மார்க், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்ட்ரா மார்க் வந்து இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் வந்து இருக்குது. பணியின் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சொல்லியிருக்காங்க. இதிலே ஜோப்தார், அலுவலக உதவியாளர் மற்றும் ஊம்பாய் பதவிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேவை மற்றும் அவசியத்திற்கேற்ப நீதிமன்றங்களிலோ அலுவலகத்திலோ அல்லது தமிழ்நாடு நீதித்துறை பயிற்சி மையத்திலோ அல்லது நீதிபதி பதிவாளர் வீடுகளுக்கோ அலுவலக பணிகளுக்கோ வீட்டுப் பணிகளாகிய சமைத்தல், வீட்டு பராமரிப்பு, சுகாதாரம், பாத்திரங்களை தூய்மை செய்தல், துணி துவைத்தல், தரையை தூய்மை செய்தல், குளியலை மற்றும் கழிவறைகளை சுத்தம் செய்தல் மற்றும் தோட்டப்பணிகள் மற்றும் இதர பணிகளை மேற்கொள்ள நியமிக்கப்படுவார்கள். அதாவது நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோப்தார் என்னவாக இருந்தாலுமே, ரூம்பாயாக இருந்தாலுமே, இன்கேஸ் ஒருத்தர் வரல, அங்கே வந்து ஸ்வீப்பர் வரல அப்படின்னா நீங்கள் தான் அந்த ஒர்க்கை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, தரையை சுத்தம் பண்ணுறது, சமைக்கிறது, அந்த ஆள் வரல அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல போய் அந்த வேலையை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பணியமர்த்தப்படும் எங்கே போஸ்டிங் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலோ, மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலோ, அதாவது சென்னையில் அப்படி எல்லாம் மதுரை அந்த மாதிரி, அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாடு நீதித்துறை பயிற்சி மையம் சென்னை மற்றும் கோயம்புத்தூர், இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. தேர்வு நடைபெறும் இடம் எங்கே எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு பொது எழுத்து தேர்வு சென்னை மற்றும் அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆள் சேர்ப்பு பிரிவு முடிவெடுக்கும் வேறு இடத்துல வந்து சென்னையில் எக்ஸாம் நடக்கும். அப்படி இல்லைன்னா போன தடவைலாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வச்சாங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துலேயே வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அது மாதிரி எங்கே கரெக்டாக இருக்கோ அங்கே நமக்கு வந்து எக்ஸாம் வந்து வைப்பாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து சென்னையில் தான் நடக்கும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க, மறுமதிப்பீடு, மறுக்கூட்டுதல் அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம் எழுதிட்டா நான் எனக்கு கம்மியான மார்க் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லுவீங்க. அது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதில் வந்து அந்த ஒரு மறுமதிப்பீடு செய்ய வந்து ஏற்றுக்கொள்ள அந்த ஒரு ஆப்ஷனே நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, மறுமதிப்பீடு செய்ய அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்க, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படிங்கிறது ரிசர்வேஷன் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ஒரு இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா கேட்டகரிக்கும் ஒவ்வொரு வேக்கண்ட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜோப்தாருக்கு இந்த மாதிரி, நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து கேட்டகரி வைஸ் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி எத்தனை வேக்கன்சி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. டோட்டலாக இதில் வந்து எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோப்தார் வந்து 12 வேக்கன்சி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து 137 வேக்கன்சி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்டல் அசிஸ்டண்ட் வீட்டு பராமரிப்பு அவங்க எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87. ரூம் பாய் பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி. இதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே, அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றத்தில் வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஆனால் வந்து இது வந்து அப்படி கிடையாது. சென்னையில் அப்படி இல்லைனா மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல, அதாவது மெயினாக உள்ள பெரிய நீதிமன்றத்தில் அதில் தான் நமக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன் இந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விடலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆள் எடுக்கலாம். இப்படி வந்து புதுசாக நோட்டிஃபிகேஷன் விடும்போது கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் குழப்பம் அடைவாங்க. அதுதான் இதுவா திரும்ப எக்ஸாம் வந்து பண்ணுறாங்களா, ஆல்ரெடி நடந்த வாட்ச்மேன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரிசல்ட் என்னாச்சு, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் கேள்விகள் வந்து வரும். அதனால் அந்த ரிசல்ட்டை ஃபுல்லாக வெளியிட்டு அந்த லிஸ்ட்டை, செலெக்ஷன் லிஸ்ட்டை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து புதுசாக நோட்டிஃபிகேஷன் ஆள் எடுக்கிற இந்த மாதிரி வந்து பண்ணலாம். இதனால் தேவையற்ற குழப்பங்கள் வந்து தவிர்க்கப்படும். கிட்டத்தட்ட அந்த எக்ஸாம் எழுதி 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆக போது இன்னுமே வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. ப்ராக்டிக்கலுமே இன்னும் வந்து நடக்கலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. இது வந்து சரியான ஒன்றா இருக்குன்னு வந்து எனக்கு தோணலை. ஒவ்வொரு ஆர்டர் படி நடந்ததாக கேண்டிடேட்ஸ் வந்து ஒன்று முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தெளிவாக இன்னொன்று வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதுபடி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா சேம் அதில் உள்ள அதே தகவல்கள் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீப்பர் அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன். இதில் என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர் 73, தோட்ட பணியாளர் 24, வாட்டர்மேன் 2, சுகாதார பணியாளர் 49, காவலர் 4, அதாவது வாட்ச்மேன். சேம் அதில் உள்ள சம்பளம் தான் போட்டிருக்காங்க. 15,700லேருந்து 58,100 ப்ளஸ் வந்து அலோவன்ஸு. அதில் உள்ள அதே தகவல் ப்ளஸ் இதில் வந்து இந்த போஸ்டிங் மட்டும் மாறுது. அதுதான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள மாதிரியே தான் எதுவுமே வந்து அப்ளை பண்ணணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், அந்த ரிசல்ட் வந்து அதாவது ஆல்ரெடி எழுதியிருந்தோம்ல, அந்த ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டு இது வந்து பண்ணியிருக்கலாம். இது நோட்டிஃபிகேஷன் வந்த வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனால் அது வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு பண்ணியிருக்கலாம். மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துடும்னு எதிர்பார்க்கலாம். நம்ம சேனல்னு சொல்லியிருந்தோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு வேறு வழி கிடையாது. வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. 1 இயரும் கம்ப்ளீட் ஆகிட்டு வெயிட் பண்ணுவோம். நல்லதே நடக்கும். எல்லாருமே இந்த எக்ஸாமே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். போன தடவை வந்து கொஸ்டின்லாம் ஈஸியாக தான் வந்துச்சு. எல்லாருமே 90க்கு மேலே நிறைய பேர் மார்க் வந்து எடுத்திருந்தாங்க. இந்த தடவை இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா 90க்கு அதிகமாகவே எடுக்கலாம் நீங்கள். ஏன்னா கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 90, 95 ப்ளஸ் எடுத்தவங்க தான் கட் ஆஃப் வந்து செலக்ட் ஆகுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. நம்ம சேனல் வந்து கண்டினியூவாக மெட்ராஸ் கோர்ட்டை பற்றி அப்டேட் பண்ணிகிட்டு வரோம். ஸோ எல்லாருமே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றி கண்டினியூவாக அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.